மைண்ட் கேர் இன்டர்நேஷ்னல் வழங்கும் மற்றும் ஒரு வீடியோ மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வீடியோ ஒரு கேள்விக்கான வீடியோவாக இல்லாமல் ஒரு விழிப்பூட்டும் வீடியோவாக இருக்க போகுது. உண்மையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் உலக தாய்ப்பாலூட்டும் வாரம் கொண்டாடப்படுகின்றது. இந்த முக்கியமான உலகளாவிய இயக்கத்தை வேர்ல்ட் அலையன்ஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் தலைமையில் உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் யுனிசெஃப் இணைந்து நடத்தி வருகின்றன. இதன் நோக்கம் தாய்ப்பால் ஊட்டலை பாதுகாப்பது, ஊக்குவிப்பது மற்றும் ஆதரிப்பது. இந்த ஆண்டுக்கான தலைப்பு என்னவென்றால், தாய்ப்பால் ஊட்டலை முன்னுரிமைப்படுத்துவோம், நிலையான ஆதரவு அமைப்புகளை ஊக்குவிப்போம். இந்த தலைப்பானது தாய்ப்பால் ஊட்டுவது தாயின் மட்டும் பொறுப்பல்ல, குடும்பம், சுகாதார பணியாளர்கள், வேலையிடங்கள் மற்றும் சமூகம் அனைத்தும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என்பதை நினைவில் கூறுகின்றது. ஆமாம், இந்த அளவுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வருடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நாட்களாக கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகின்றது. ஏனென்றால் இது தாய்ப்பாலானது குழந்தைகளுக்கு முழுமையான பாதுகாப்பான இயற்கையான உணவு. தாய்ப்பால் முதல் 6 மாதங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு குழந்தையின் தேவைக்கு ஏற்பவும் அந்த தாயின் தேவைக்கு ஏற்பவும் அது மாற்றமடைகின்றது. உலக சுகாதார நிறுவனம் கூறுவதன்படி முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தால் ஒரு வருடத்துக்கு 8,20,000க்கும் மேற்பட்ட குழந்தை மரணங்களை தவிர்க்கலாம். தாய்ப்பால் ஊட்டப்படும் குழந்தைகள் ஊட்டப்படாத குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது முதல் மாதங்களில் 6 மடங்கு அதிகமாக உயிர் பிழைக்கும் வாய்ப்பு உடையவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வயிற்றுப்போக்கு மற்றும் மூச்சுக்குழாய் தொற்று போன்ற அபாயகரமான நோய்களிலிருந்து 50% வரை குறைக்கின்றது. தாய்மார்களுக்கும் இதில் பல நன்மைகள் உண்டு. மார்பக மற்றும் கருப்பை முட்டை புற்றுநோய் அபாயத்தை குறைக்கின்றது. வகை 2 நீரிழிவு நோயை தடுக்கின்றது. பிறந்த பின் விரைவான உடல் மீட்சியை அளிக்கின்றது. மேலும் குழந்தை பிறப்புகளுக்கு இடையிலான இடைவெளியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. இவ்வாறு குழந்தையினதும் தாயினதும் ஆரோக்கியத்தை தாண்டி பொருளாதார நன்மைகளும் அதிகமாக காணப்படுகின்றன. உலகளாவிய அளவில் தாய்ப்பால் ஊட்டலை அதிகரிப்பதால் வருடத்துக்கு $300 பில்லியன் வரை மருத்துவ செலவுகள் மற்றும் உற்பத்தி இழப்புகளில் இருந்து சேமிக்கலாம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. தாய்ப்பால் இயற்கையானது, புதுப்பிக்கக்கூடியது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாதது. யுனிசெஃப் அறிக்கையின்படி உலகளவில் 6 மாத வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 44% மட்டுமே முழுமையாக தாய்ப்பால் குடிக்கின்றனர். இது 2030க்கான 70% உலக இலக்கை விடவும் மிகவும் குறைவானது. இலங்கையில் தாய்ப்பால் குடிக்கும் பிள்ளைகளின் விகிதம் பல நாடுகளை விட மேம்பட்டு காணப்பட்டாலும் வேலை செய்யும் தாய்மார்களுக்கு ஆதரவு அமைப்புகள் இன்னும் வலுவாக இருக்க வேண்டும். பல தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது எளிதாக இல்லை. நேரமின்மை, வேலையிட தடைகள் அல்லது பொதுவான ஆதரவு இல்லாமை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் சந்திக்கின்றனர். அதனால்தான் இந்த வாரம் ஒரு செயல் அழைப்பு. ஒவ்வொரு தாயும் தாய்ப்பால் ஊட்டுவதில் நிம்மதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவோம். ஆகவே சமூகமாக நாம் ஒன்றிணைவோம், தாய்மார்களை ஊக்குவிப்போம், உதவுவோம், ஆதரிப்போம். தாய்ப்பால் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஒரு பரிசு என்பதை நினைவூட்டுவோம். இந்த ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை தாய்ப்பால் ஊட்டலை முன்னுரிமைப்படுத்தி நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குவோம். எங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கும் உலகின் எதிர்காலத்துக்குமாக செயற்படுவோம்.